வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா திருவண்ணாமலை கிரிவலத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு பௌர்ணமி. மொத்தம் கிரிவலத்துல எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, எத்தனை லிங்கம் இருக்கு, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவா காட்ட போறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பஸ் விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் அங்க நிறைய ஷேர் ஆட்டோ இருக்கு. நீங்க வேணா ஷேர் ஆட்டோ ஏறி கோயிலுக்கு போலாம். ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இங்க இருந்து கோயில் பக்கம் தான், நம்ம நடந்தே போறோம். இங்க கோவிலுக்கு எதிர்க்கவே அக்னி தீர்த்த குளம் இருக்கு. ஓம் நம சிவாய. ₹10 பண்றதுக்கு இது பேரு சிவன் நாமம். இது போடுறதுக்கு ₹10 கேக்குறாங்க. ஓம் நமச்சிவாய. நம்ம கிரிவலம் சுத்துறதுக்கு போலாம். நம்ம கிரிவலம் சுத்துறதுக்கு போயிட்டு இருக்கோம். மொத்தம் 8 லிங்கம் வருது. நம்ம போற வழியில என்னென்ன லிங்கம் வருது, அது அந்த லிங்கத்துடைய பேரு என்ன, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா காட்டுறேன். இப்ப நம்ம போலாம். நம்ம கோவில்ல இருந்து கொஞ்ச தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் இங்க முதல் இடத்துல ஒரு லிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்தோட பேரு இந்திர லிங்கம். வெளியிலயே நல்லா கூட்டமா லைனரா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம உள்ள போயிட்டு என்ன ஏதுன்னு பாக்கலாம். இவங்க நம்ம சேனலை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்றாங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம்ம இந்திரலிங்கத்தை தரிசிச்சாச்சு. செம்ம கிரவுட் உள்ள. நார்மல் டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். பௌர்ணமினால கொஞ்சம் ஜனமா தான் இருக்கு. நம்ம அடுத்த லிங்கத்துக்கு போலாம். ஓம் நம சிவாய. ஸ்ரீ நித்யானந்தா ஜென்மபூமி நீங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்றாங்க. நித்யானந்தா மாதிரியே இருக்கு. ஆனா சிலைய உண்மையானு தெரியல. கோவில் இன்னொரு சைட் கோபுரம் தெரியுது. இப்போ நம்ம அப்படியே இந்த இடத்துல டேர்ன் பண்றோம். ஒரு புலியார் கோவில் கூட இருக்கு. ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் இருக்குங்க. நம்ம அப்படியே வந்து இந்த சைடு ரைட்ல திரும்பணும். அந்த பக்கம் போனா ஹைவேஸ் போகுது. நம்ம திரும்பலாம்.
வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வச்சுட்டு இங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க. நம்ம இருக்கிற இடம் வந்து இந்திரலிங்கத்தை தாண்டி இருக்கும். இது நீங்கள் உள்ள இடம்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, ரெட் கலர்ல. இதுதான் நம்ம இருக்கிற இடம். இன்னும் என்னென்ன லிங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க தெளிவா போர்டு போட்டிருக்கு. நம்ம அப்படியே போலாம். இங்க ஒரு புலியார் கோயில் இருக்கு. நம்ம தொட்டு கும்பிட்டு உள்ள போலாம். அக்னிலிங்கம் செல்லும் வழின்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. நம்ம இப்படிதான் போகணும். அக்னிலிங்கம் வந்தாச்சு. இப்ப நம்ம உள்ள போய் பார்க்கலாம். போற வழியில இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கு. பொம்மை இந்த மாதிரி நிறைய வித்துட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ், இந்த மாதிரி இங்கே நிறைய கடை இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாட்டர் கேனை தலையிலே பேலன்ஸ் பண்ணி அவரு பாட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் இங்க இருக்கு. இந்த கோவில்ல லெமன்ல சுத்தி போட்டு திஷ்டி கழிக்கிறாங்க. நம்ம போற வழியில தட்சிணாமூர்த்தி கோயிலும் வச்சிருக்காங்க. ஸ்ரீ ரமணாஸ்வரம் வந்தாச்சு. இப்ப நம்ம உள்ள போலாம். ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுறாங்க நைட் ஆனால். உள்ளே யாருமே அலௌடு கிடையாது. நம்ம எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. ஒம்பது மணி ஆயிடுச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. உள்ளே இருக்கிறவங்க தான் வெளியில் வந்துட்டு இருக்காங்க. நம்ம உள்ளே போய் வந்துட்டோம். நம்ம போற வழியில ஒரு ஆவி கூட இருக்கு. நம்ம ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டோம். போட்டுடலாம். இந்த மேல்மருவத்தூர் அம்மன் கோயில் இருக்கு. இப்ப நம்ம உள்ள போலாம். தொழில் வளம் பெருகும். உங்கள் குழந்தைகள் கல்வி
கொடுங்க சூப்பர்வைசர் ஐயா சார். பெங்களூர் பஸ் ஸ்டாண்ட். இங்க இருந்து பெங்களூருக்கு நிறைய பஸ் இருக்கு. சில பேர் இங்க பஸ்ல வந்து இங்க இருந்து கிரிவலம் போயிட்டு திரும்பி இந்த இடத்துக்கே வந்து முடிச்சுக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ இப்படி போறோம். சுப்பிரமணிய சுவாமி கோவில், அதாவது முருகர் கோவில். இங்கே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே போய் இப்போ முருகரை தரிசிக்க போகிறோம். இப்போ நம்ம தரிசிச்சுட்டு வெளியில் போகிறோம். இருட்டிலையும் 50 ரூபாய்க்கு டெம்பர் கிளாஸ் எல்லாம் ஒட்டி தராரு. நம்ம அருள்மிகு யமலிங்கம் கோயிலுக்கு வந்தாச்சு. உள்ள போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம். காசு வாங்கி நான் ஏமாத்த மாட்டேன். சொல்ல என்ன அவ்வளோ காசு போகக்கூடாது. சொல்ல இன்னுமா அப்படியா? வாயில வச்சு நான் ஊற்றி சொல்லுவேன். வேற ஊதி காட்டு, வேற ஊதி காட்டு. பகவான் இருக்காரு. இந்த இடத்துல விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க. வலம்புரி விநாயகர் ஆலயம். இங்கதான் ரோடு ரெண்டா பிரியுது. நம்ம இந்த சைட் தான் போகணும். இங்கேயும் கற்பூரம் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நீங்க வேணும்னா வாங்கி கொடுக்கலாம். டாட்டூ போடுறாங்க. சில பேர் போட்டுக்கிறாங்க. சவுண்ட் வருமா? குடும்பத்துக்காக
உதவி காசு போட்டோம். ஸ்ரீ ஐஸ்வரேஸ்வரர் திருக்கோவில். எவ்வளோ? 20. ஒண்ணு தாங்க. வாங்கிருக்கோம். திருக்கோயில் இப்ப நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஜோதி விநாயகர். இங்க ஒருத்தங்க தோப்பு கரணம் போட்டு பிள்ளையார வழிபட்டுட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம வந்துட்டு இருக்கும் போது இந்த பக்கத்துல போய் பார்க்கலாம். ஆனோட செல்ஃபி எடுங்க. இந்த பொரி மசாலாலாம் வச்சிருக்காங்க. நீங்க வேணா வாங்கிக்கலாம். அருள்மிகு நெருதிலிங்கம் கோவில். மேல சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி செம்மையா தத்ரூபமா ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. இந்த தீபம் எல்லாம் ஏத்திருக்காங்க. நம்ம தொட்டு கும்பிட்டு உள்ள போலாம். ஜாமு போனீங்கன்னா இப்படி ஒரு 2 மணி வரதா. வன விலங்குக்கெல்லாம் நம்ம உணவு கொடுக்க கூடாதுன்னு இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ஐயா, ஸ்ரீ சாத்தனூர் தண்டமாரியம்மன் ஆலயம் 100 வருஷமா இருக்குது ஐயா. மிக பழமையான கோயில், பழமையான பிளஸிங் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஐயா. பவர்ஃபுல் கார்டு ஐயா. நிச்சயமா அந்த அம்மோடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஐயா. உண்ணாமலை அம்மன் கோவில். இப்ப நம்ம அம்மனை தரிசிச்சுட்டு போறோம். ஜெய் ஆஞ்சநேயா. இங்க வீர ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. இப்ப நம்ம உள்ள போயிட்டு ஆஞ்சநேயர் தரிசிச்சுட்டு போறோம். பழனி ஆண்டவர். சதுரகிரி மூலிகை சாம்பிராணி சோமா, சதுரகிரி மூலிகை சாம்பிராணி சோனா, சதுரகிரி மூலிகை சாம்பிராணி. இவரை பாருங்க நீங்களே. இவரை பத்தி நான் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நடு ராத்திரியில கூட அன்னதானம் பண்ணிட்டே இருக்காரு. மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸ்ரீ அடிமுடி சித்தர் இங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. இப்ப நம்ம உள்ள போய் பார்க்கலாம்.
நம்ம உள்ள போய் சுவாமி கும்பிட்டாச்சு. நம்ம சூரியலிங்கம் கோயிலுக்கு வந்தாச்சு, உள்ள போலாம். இங்க ஓம் நமச்சிவாயன் செவுத்துல எழுதிருக்கு. ஓம் நமச்சிவாய. நம்ம சுவாமியை தரிசிச்சிட்டோம். இங்க ஒரு சாய்பாபா கோயில் இருக்கு, இப்ப நம்ம உள்ள போலாம். இங்க ஒரு ஷிரடி சாய்பாபா கோயில் இருக்கு, இப்ப நம்ம உள்ள போறோம். இங்க பாத்தீங்கன்னா பெருமாளையும் பெருமாளுடைய பாதாளையும் வச்சிருக்காங்க. இங்க தொட்டு கும்பிட்டு போலாம். இப்ப நம்ம வருணலிங்கம் வந்தாச்சு, உள்ள போலாம். இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போறோம். இங்க விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம அப்படியே கோவில ஒரு தடவை சுத்துறோம். இதுதான் கோவிலுக்கு பேக் சைடு. இப்ப நம்ம சிவனை தரிசிச்சுட்டு வெளியில வந்தாச்சு. இங்க ஒரு கோமாதாக்கு முதுகுல கால் இருக்கு. இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டிருக்கிற. நம்ம நடந்து போயிட்டு இருக்கிற வழியிலேயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஊர் போகுது. உள்ள நிறைய வீடெல்லாம் இருக்கு. நம்ம வாயுலிங்கம் கோயிலுக்கு வந்துட்டோம், உள்ள போலாம். இன்னும் 4 கிலோமீட்டர் நடக்கணும். நம்ம சந்திரலிங்கம் வந்தாச்சு, உள்ள போலாம். இப்ப நம்ம குபேரலிங்கம் வந்தாச்சு, உள்ள போலாம். இன்னும் சங்கெல்லாம் விக்கிறாங்க. பயங்கரமா இருக்கு சங்கெல்லாம். பெரிய பெரிய சங்கெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நம்ம இடுக்கு பிள்ளையார் கோவில் வந்துட்டோம். இப்படி போயிட்டு பூரி வெளியில வரணும். நம்ம உள்ள போலாம்.
అట్లా పిల్లల్ని బట్టి బాడీ నొక్కండి ముందుకి. நம்ம இந்த இடத்துல ஒரு இளநீர் குடிச்சோம். 20 ரூபாய்க்கு இருக்கு, 10 ரூபாய்க்கு இருக்கு, 30 ரூபாய்க்கு இருக்கு. இங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்கு. அப்படியே பின்னாடி பார்த்தோன்னா மலையோடைய உச்சி தெரியுது. இந்த ரெட் கலர் இருக்கிற இடம் தான் நம்ம இருக்கிற இடம். நம்ம 7 லிங்கம் பார்த்துட்டோம். 8வது லிங்கத்தான ஈசானி லிங்கத்தை பார்க்கறதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இப்படி போனா நம்மளால 8வது லிங்கமான ஈசானி லிங்கத்தை பார்க்க முடியாது. இப்படி போனாதான் நம்மளால பார்க்க முடியும். நம்ம இப்படி போறோம். அந்த காலத்தில் இது எல்லாமே சுடுகாடாக இருந்துச்சா. இங்கே இந்த மாதிரி செவரெல்லாம் கட்டலையாம். இப்போ நம்ம அப்படியே இந்த சைடு பார்க்குறோம். ஃபுல்லாகவே அந்த சைடு சுடுகாடு. நம்ம நடுவில் நடந்து போயிட்டுருக்கோம். நல்லா தார் ரோடெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சிவன் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கு. இங்க ரூம்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க வேணும்னா புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 8வது லிங்கமான ஈசானி லிங்கம் வந்தாச்சு. இங்க எத்தனை லிங்கம் இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்திரலிங்கம் ஒன்று, 2வது யமலிங்கம், 3வது மிருகலிங்கம், 4வது சூரியலிங்கம், 5வது வர்ணலிங்கம், 6வது வாயுலிங்கம், 7வது குபேரலிங்கம், 8வது ஈசானலிங்கம், 9வது சிவலிங்கம், சந்திரலிங்கம் ஒன்று, 10 லிங்கம். ஆனா இங்க எல்லாரும் 8 லிங்கம் தான். 8 லிங்கம் தான் கணக்கு. 8 லிங்கம் தான். இந்த 2 லிங்கம் கணக்குல சேர்க்கல. எந்த 2 லிங்கம் சாமி? சூரியலிங்கம் ஒண்ணு, சந்திரலிங்கம் ஒண்ணு. இது 2 கணக்குல கிடையாது. ஆனா 8 லிங்கம் தான் கணக்கு. இது 2 சேர்க்கல. கரெக்டா? இப்போ நம்ம ஈசானி லிங்கத்துக்குள்ள போலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஞான தேசிகர் இங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. நம்ம அங்க 2 ரோடு பிரிஞ்சு வந்தோம்ல, அந்த இன்னொரு ரோடு இங்கதான் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஆனா அந்த ரோட்ல வந்து ஈசான லிங்கம் பார்க்க முடியாது. நம்ம அப்படியே போனோம். இந்த திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு. இங்க ரெட்டை பிள்ளையார் கோயில் இருக்கு. 2 பிள்ளையார் ஒரே இடத்துல இருக்காரு. இங்க ஒருத்தங்க விபூதி வச்சு விடுறாங்க. இங்கேயும் இலவச மிதி அடி இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஸ்லிப்பர்ஸை வச்சுட்டு போகலாம். கோயிலுக்குள்ள போற வழியிலே இங்க இந்த தேங்காய் பூ சாமிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வித்துட்டு இருக்காங்க. நீங்க வேணும்னா வாங்கிட்டு போலாம். நம்ம
கிரிவலம் சுத்திட்டு ராஜகோபுரம் கிட்ட வந்தாச்சு. இந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க மொத்தம் 14 கிலோமீட்டர்ஸ், 10 லிங்கம் இருக்கு. ஆனா கணக்குல 8 லிங்கம் தான் சொல்றாங்க. எல்லாத்தையும் இந்த வீடியோல நீங்க தெளிவா பாத்திருப்பீங்க. இப்ப நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரதுக்கு ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. சோ மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.